எபிசோட் 11. ஒரு மாதம் கழித்து வேலையை முடித்துவிட்டு நேராக மருத்துவமனை வந்தவன் பைக்கை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான். தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த மொத்த பணத்தையும் கவுண்டருக்கு முன்னால் எடுத்து வைத்தவன், பேஷண்டோட பேரு அபிநயா என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் அவனை பார்த்துவிட்டு செக் செய்த அந்த பெண்ணோ மீண்டும் அவனை குழப்பத்தோடு பார்த்தாள். என்னாச்சு என்று புரியாமல் அவன் கேட்கவும், ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க சார் என்றாள் அவள். அதை கேட்டு பெருமூச்சு விட்டவனோ, திரும்பவும் செக் பண்ணுங்க, அவளுக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்ட நான் மட்டும்தான் இருக்கேன், நீங்க வேற எந்த அபிநயாவையோ பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணை பார்க்கவும் அவளோ மீண்டும் செக் செய்து அதையே தான் திருப்பி சொன்னாள். என்ன சொல்றீங்க, நான் தான் பே பண்ணலன்னு சொல்றேன்ல என்று கோபத்தில் சொன்னவன் பிறகு தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, சரி அபிநயா இப்ப எங்க என்றான். இப்போ அவங்களுக்கான சீசன் டைம் சார், பின்னாடி கார்டன்ல இருப்பாங்க என்று சொல்லவும் அதை கேட்டு அவனும் அந்த பணத்தை தன் பாக்கெட்டில் எடுத்து வைத்தான். நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கட்டிக்கிறேன் பணத்தை என்று சொல்லிவிட்டு அவன் பின்னால் இருந்த கார்டனை நோக்கி சென்றான். நான் கட்டலன்னா வேற யார் கட்டியிருப்பா, ஒருவேளை அஜய் கட்டியிருப்பானா என்று எண்ணிக்கொண்டே அங்கு வந்து சேர்ந்தவன் அபிநயா சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். அபிநயாவின் மடியில் ஒரு சிறுவன் அமர்ந்து கொண்டிருந்தான். அம்மா இதென்ன என்று அஸ்வின் கேட்கவும் அவன் கையில் இருந்த பட்டாம்பூச்சியை மேலே பறக்கவிட்ட அபியோ, இது உன்னோட ஃப்ரெண்டு என்றாள். அதை கேட்டு அவன் சிரிக்கவும் மீண்டும் அந்த பட்டாம்பூச்சி அவனுக்கு அருகே வந்து அமர்ந்து கொண்டது. அந்த குழந்தையை குழப்பத்தோடு பார்த்து கொண்டே அங்கு வந்து சேர்ந்த அமுதனோ, தம்பி நீ யாரு, உன்னோட அம்மா அப்பாலாம் எங்க என்றான். அமுதனை பார்த்ததும் கண்களை சுருக்கிய அஸ்வின் அபிநயாவை பார்த்துவிட்டு, அம்மா நீங்க என் பக்கத்துல தானே இருக்கீங்க, அப்புறம் இந்த அங்கிள் அம்மா அப்பா எங்கன்னு கேக்குறாரு, அவருக்கு கண்ணு தெரியாதா என்றான். அங்கிளுக்கு இன்னும் நான் தான் உன்னோட அம்மான்னு தெரியாது கண்ணா என்று தெளிவாக சொன்ன அபிநயாவோ அவனை பார்த்து பளிச்சென்று சிரித்தாள். இது உண்மையில் தன்னுடைய தோழி அபிநயாவா என்று நம்ப முடியாமல் பார்த்தான் அமுதன். ஏனென்றால் எப்போதும் தலைவிரி கோலத்தில் உடலில் காயங்களோடு கண்களில் கண்ணீருமாய் உடல் மெலிந்திருப்பாள். இப்போது ஒரு மஞ்சள் நிற சுடிதார், பின்னலிட்ட தலையும் நெற்றியில் கருப்பு நிற பொட்டும் சின்ன சின்ன ஆபரணங்களும் போட்டுக்கொண்டு அவ்வளவு அழகாக இருந்தாள். அமுதன் அதிர்ச்சியில் இருந்து தன்னை மீட்டு கொண்டவன், அபிநயா நீ சரியாயிட்டியா என்று மகிழ்ச்சியில் கேட்கவும், அபி என்று பின்னால் இருந்து ஒருவன் அழைத்தான். அபிநயா அமுதனுக்கு பதில் சொல்லாமல் அவனுக்கு பின்னால் நின்றிருந்த அபிஷேக்கை பார்த்தவள், வந்துட்டீங்களா என்று கேட்கவும் கையில் 2 ஐஸ்கிரீமோடு வந்த அபிஷேக் அமுதனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே வந்து இருவருக்கும் அதை கொடுக்கவும் இருவரும் அதை மகிழ்ச்சியோடு சாப்பிட்டனர். அபிநயா குணமடைந்திருந்தாலும் அவளால் இப்போதும் ஒரு சில முறை சரியாக பதிலளிக்க முடிவதில்லை. அதனால் அவள் அமுதனுடைய கேள்வியையே மறந்துவிட்டாள். இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்கள் வாயில் ஐஸ்கிரீம் ஒட்டிக்கொள்ள அதை துடைத்து விட்டான் அபிஷேக். அவனுடைய முகத்தில் புன்னகை நிறைந்திருந்தது. நீண்ட நேரமாக தங்கள் மூவரையுமே அமுதன் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த அபிஷேக், ஹலோ சார், எங்களை வேடிக்கை பார்த்தது போதும், போய் உங்க குடும்பத்தை கவனிங்க என்று கலாய்க்கவும் அமுதனும் புரியாமல், என்ன என்னோட குடும்பமா என்றான். அதை கேட்டதும் எழுந்து நின்ற அஸ்வின் தன் இடுப்பில் கை வைத்தபடி, இப்படி தத்தியா இருக்கீங்களே அங்கிள் என்றான். பிறகு அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு கார்டனில் இன்னொரு பகுதிக்கு சென்றான். இங்க பாரு அத்தை சொல்லுமா என்று அம்பிகா கட்டாயப்படுத்தியும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான் அமுதனின் மகன் தமிழ் தென்றல். ஏய் அது சரி, நீ என் பேரனை பயமுறுத்தாதடி என்று சொன்ன வனஜாவோ தன் கையில் இருந்த குழந்தையை தட்டி கொடுத்து அமைதிப்படுத்தினார். இருவரையும் பார்த்து குழம்பி போனவன் அவர்கள் அருகில் நடந்தான். அம்மா, அக்கா என்று அவர்களை அழைத்தவன் அவர்களோடு நின்றிருந்த இன்னொரு பெண்ணை பார்த்து அதிர்ச்சியில் எதுவும் பேசாமல் உறைந்து நின்றான். பின்னால் சூரியன் மறைந்து கொண்டிருந்ததால் வானம் முழுவதும் ஆரஞ்சு நிறத்தில் காணப்பட அதற்கேற்ப ஆரஞ்சு நிறத்திலேயே புடவை அணிந்திருந்தாள் தமிழ். சிரித்துக் கொண்டு தன் அத்தையும் அம்பிகாவும் குழந்தையை கொஞ்சுவதை பார்த்தவளுக்கு அவனுடைய குரல் காதில் விழுந்தது.
நிமிர்ந்து அவனை பார்த்தவளின் கண்கள் அவன் கண்களோடு மாட்டிக்கொண்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்ததும் அம்பிகா தன் தாயிடம் சொல்லவும் உடனடியாக வனஜா அவர்களுக்கு இடம் அளித்து தன் மகளோடும் பேரனோடும் அங்கிருந்து அஸ்வினை அழைத்து கொண்டு கிளம்பினார். அமுதன் மெதுவாக அவளை நோக்கி நடந்தான். அவள் முன்னால் நின்றிருந்தும் அவனால் அதை நம்பவே முடியவில்லை. இதெல்லாம் தன்னுடைய கனவா என்று எண்ணியவன் தன் கைகளை உயர்த்தி அவள் கன்னத்தை தொடப்போக அவனுடைய கைகளை பற்றினாள் தமிழ். அமுதன் அதிர்ச்சியில் அவளை பார்க்கவும் அவனை வேகமாக அணைத்து கொண்டாள் தமிழ். அவன் மார்பில் முகத்தை புதைத்தவள் அழுகத் தொடங்கினாள். அவளுடைய கைகள் அவனை இறுக்கமாகவும் எங்கேயும் செல்ல விட மாட்டேன் என்பது போலவும் அணைத்திருந்தது. என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லிக்கொண்டே அவள் திணறி திணறி அழுக அதை பார்த்து பயந்தே போனான் அமுதன். அவளையும் அணைத்து கொண்டவன், ஏய், நீ மன்னிக்க கூடிய தப்பாடி பண்ணிருக்க என்றான் கோபத்தோடு. இருந்தாலும் அவனுடைய கைகள் அவளை இறுக்கமாய் அணைத்து அவள் உண்மையாக தன் அருகே இருக்கிறாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டது. நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல, நான் உன்னதான் காதலிக்கிறேன், ஆனா உன்கிட்ட கோவமாதான் நடந்துப்பேன்னு. அப்படி சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு உங்க கூடையே இருந்திருப்பேன்ல என்று அவள் அழுது கொண்டே கேட்கவும் அவள் முகத்தை கையில் ஏந்தியவனோ, ஏய், யாருக்குடி தெரியும் திடீர்னு நீ இப்படி காணாம போவேன்னு? ஏன் வாயில தான் காதல சொல்லணுமா? எத்தனை முறை முத்தமும் மொத்தமுமா கொடுத்து சொல்லி இருப்பேன் உனக்கு என்றான். அப்படி சொன்னா மட்டும் புரியுமா என்று சற்று கோபத்தோடு அவள் கேட்கவும், உனக்கு வாயில சொன்னாதான் புரியும்னு இப்பதாண்டி எனக்கு தெரியுது, மக்கு பொண்டாட்டி என்றான் அமுதன். அவள் மறுப்பாக தலையசைத்தாள். அமுதன் அவள் முகத்தை குழப்பமாக பார்க்கவும், இப்பதான் புரியுது, வாயில சொல்றதை விட என்று சொல்லி தன் காலை உந்தி அவன் இதழில் இதழ் பதித்து மீண்டும் நின்றவள், இப்படி சொன்னாதான் புரியும்னு. ஐ லவ் யூ அமுதன் என்றாள். முதல் முறையாக அவளாக கொடுத்த முத்தமும் நேரடியாய் சொன்ன காதலும் அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்த அவளை பார்த்தவனுக்கு அடுத்த நொடி உணர்ச்சிகள் கிளர்ந்தெழ அவளின் கன்னத்தை பிடித்து தன் ஆசையும் தவிப்பும் நீங்கும் அளவிற்கு முத்தமிட்டான். தமிழ், ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி தமிழ் என்று இடையில் உணர்ச்சி பொங்க மீண்டும் மீண்டும் சொன்னவன் அவளை மீண்டும் முத்தமிட்டான். 1 மணி நேரம் கழிய தன் கடிகாரத்தை பார்த்து கொண்டே, போதுண்டா, நைட்டு ஃபுல்லா கொடுப்ப போல என்று எரிச்சலோடு அஜய் சொல்லவும் அவன் குரல் கேட்டு இருவரும் அவன் பக்கம் திரும்பினர். நல்லா இருந்த என் ஹாஸ்பிட்டல இப்படி லவ்வர்ஸ் பார்க் மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க என்று அஜய் தோளில் கயல்விழி அடிக்கவும், ஏய், நான்லாம் அவன் மாதிரி இல்லம்மா, வீட்ல மட்டும்தான் கொடுப்பேன், ஏன் உனக்கு தெரியாதா என்றான் அஜய். ஷோ உங்கள என்று அவன் தோளில் மீண்டும் அடித்தாள் கயல்விழி. வனஜா மற்றும் அம்பிகா இருவரும் குழந்தையோடு அவன் அருகே வந்தவர்கள், டே அமுதா, எங்களை மன்னிச்சிருடா என்று சொல்லவும் அவனும் தன் கவனத்தை குழந்தை மீது செலுத்தினான். டே, என்ன பார்வை, ஓம் புள்ளதான் என்று கோபம் தீராத அஜய் வெறுப்போடு சொன்னான். பார்த்தாலே தெரியுது, சிங்க குட்டி என்று சொன்ன அமுதன் அவனை தூக்கி கொள்ளவும், ஆமா, சிங்க குட்டிதான், எங்க பெரிய குடும்பத்து வாரிசு இல்லையா என்றான் அஜய். எனது உங்க குடும்பத்து வாரிசா என்று அதிர்ச்சியோடு வனஜா கேட்கவும் வேகமாய் ஆமாம் என்று தலையசைத்தான் அஜய். அதெப்படி உங்க வாரிசாகும், இது என் பையன் வாரிசு என்று வனஜா சண்டை போட அதை பார்த்ததும் அஜய் இடுப்பில் கை வைத்தான். அவன் என் மாப்பிள்ள, அதனால அவன் என் வாரிசுதான் என்று அஜய் சொல்லவும் இருவரும் சண்டை போடுவதை பார்த்த கயல்விழியோ, ஷோ ராமா, நிறுத்துங்க, ஏற்கனவே பெரிய சண்டை முடிஞ்சு எல்லாரும் ஒன்னா சேரும்போது திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க என்றாள். தன் மனைவி சொன்னதும் பொட்டிப்பாம்பாய் அடங்கி அஜய் அமைதியாக அங்கிருந்த அனைவரும் அதை பார்த்து சிரித்தனர். குழந்தையை கையில் தூக்கிய அமுதனுக்கு குழந்தையின் முகம் அப்படியே தன்னை ஒத்திருப்பது போல தோன்றியது. அவன் தன் குழந்தையின் சிறிய விரல்களை பிடித்து அதில் முத்தமிட்டான். இதற்காகவே காத்திருந்தது போல உடனடியாக அதை தன் செல்போனில் படம் பிடித்தான் அபிஷேக். அனைவரும் அவனை பார்க்கவும், இல்ல, இவர் இப்படி சந்தோஷமா இருக்க நான் தானே காரணம், நான் மட்டும் அன்னைக்கு கல்யாணத்தை விட்டுட்டு ஓடாம இருந்திருந்தா இவருக்கு இப்படி வாரிசு பிறந்திருக்குமா? இந்த போட்டோவை வச்சு ஃபியூச்சர்ல அவர் என் கையை வெட்டுவேன்னு சொல்லாம பாத்துக்கலாம் இல்லையா
என்று சொல்லவும் மற்றவர் அனைவரும் அவனை புரியாமல் பார்த்தனர். கைய வெட்டணுமா? எதுக்கு என்று அஜய் கேட்க அமுதன் அபிஷேக்கை முறைத்தான். பிறகு தமிழை அவன் திரும்பி பார்த்தவன் தமிழ் கைகளால் வாயை பொத்தி சிரித்துக் கொண்டிருப்பதை கவனித்தான். அவளின் சிரிப்பில் உண்மை தெரிந்துவிட்டது என்பதை உணர்ந்தவனோ அவள் அருகே குனிந்து, ஏய் என்னடி கண்டுபிடிச்சிட்டியா என்றான். அவளோ ஒருவித பெருமையோடு, பாத்தீங்களா, நீங்க மறைச்சு வச்சத கண்டுபிடிச்சிட்ட என்று சொல்லவும், நீ மக்குன்னு அடிக்கடி நிரூபிக்கிறடி. பிடிக்காம கல்யாணம் பண்ண பொண்ண எந்த ஆம்பளையும் தொடமாட்டான். நான் என்ன உன்னை ஒரு முறையா தொட்டிருக்கேன் என்று மெதுவாக கேட்கவும் வெட்கத்தில் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் தமிழ். தூரத்தில் மகிழ்ச்சியான முகத்தோடு தமிழின் தந்தையும் அமுதனின் தந்தையும் சிரித்து பேசிக்கொண்டே அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஜோடியாகவும் இருப்பதை பார்த்துவிட்டு தன்னுடைய நண்பனின் தோளில் கையை போட்ட செந்தில்நாதன், இதுக்கு மேல நமக்கு என்னடா வேணும் என்றார். அதை கேட்டு மகிழ்ச்சியோடு, நான் அவமானப்பட்டதோ நல்லதுன்னு தோணுதுடா என்றார் பாண்டியன். சின்ன சின்ன பிரச்சனையை பெருசுபடுத்தி பிரிஞ்சு போற ஜோடிகளுக்கு வாழ்க்கையில நம்ம பார்ட்னர் கொடுக்கிற அளவுக்கு அன்பையும் அரவணைப்பையும் வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. அதோட கதைகள்ல வர்ற மாதிரி நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால ஈகோவை விட்டுட்டு லவ்வ வெளிப்படுத்துங்க. உங்களுக்குள்ள விட்டு கொடுத்தோம், மத்தவங்க கிட்ட உங்க காதலரை விட்டு கொடுக்காமையும் வாழுங்க. இந்த ஸ்டோரிய நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MX Studio தமிழ் யூடியூப் சேனல் தான். நான் உங்க மீனா பாலா.